ஸோ எல்லோரும் வணக்கம், என் பேர் வெங்கட். ஸோ இந்த வீடியோவில் அலைன்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொட்டேஷன் பேலன்ஸ்னு சொல்லி 2 விஷயம் பண்ணுவோம். வீல் ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவுக்கு ஒரு மாதிரி, ஒரு ரியர் வீல் டிரைவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ சர்வீஸ்க்கு மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாண்டிட்டிங்க அப்புறம் பெஸ்ட் டயர்ஸ் முன்னாடி போடுவோம் ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னால். அதே மாதிரி ரியர் வீல் டிரைவ் வரும்போது பெஸ்ட் டயர்ஸை ரியரில் போடுவோம். வியரான டயர்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுவோம். கஸ்டமர் பாயிண்ட்டு கேட்டாங்கன்னா மட்டும் 4 வீல் ரொட்டேஷனோ இல்லை ஸ்டெப்னி டயரை இறக்கி 5 வீல் ரொட்டேஷனோ பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீல் பேலன்சிங். வீல் பேலன்சிங் வந்து அலாய் வீல்ஸ்க்கு தனி, ஸ்டெப்னி வீல்ஸ்க்கு தனி, அப்புறம் அலாய்ஸ்லேயே 2-3 டைப் இருக்குது. ஓஇஎம் ஃபிட்மெண்ட்டில் அந்த அலாய்ஸ்க்கு செக்கப் வேறு. அண்ட் அதர்ஸ் அலை வெளியே நீங்கள் போகிற சிங்கிள் வீல் அலைன்மெண்ட்டுக்கு, தட் மீன்ஸ் வெயிட் ஒரு சைடு அடிக்கிறது, 2 சைடு அடிக்கிறது, ஓஜி என்ஜி அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது வீல் பேலன்ஸில். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரான பேலன்சிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீலை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அலைன்மெண்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ அலைன்மெண்ட்டு வரும்போது என்னென்னலாம் செக் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் மோஸ்ட்லி இப்போ வர வண்டிஸில் இருக்குது. அதுக்கு வந்து ஸ்டேரிங் காலத்தில் வந்து டோன் சொல்லுவோம், அதை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் வீல் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே ப்ராப்பரானது வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்டேரிங் கிராஸ் இதெல்லாம் அரெஸ்ட் ஆயிரும். சஸ்பென்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தான் அதுலேயும் நோட்டீஸ் பண்ண முடியும். அண்டு வீல் பேஸும் உங்களுக்கு நேராக அட்ஜஸ்ட் ஆகிரும். இப்போ வாங்க நம்ம ப்ராக்டிக்கலில் பேசிக்காக இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுப்போம். இன்டெப்த்தாக சொல்லக்கூடாது. பட் நான் பேசிக்காக நமக்கு என்ன இருக்குன்னு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிளுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் வந்து ஃப்ரண்ட்டில் சின்னதாகவும் பேக்கில் பெருசாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. மினிமம் ரிம் சைஸ்லேருந்து மேக்ஸ் 20-21 வரைக்குமே நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை சென்சாரை நம்ம மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ATS LG பிராண்டு. ஸோ இதில் கண்டினியூ கொடுத்திங்கன்னா இதில் வந்து ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் டயர் வியருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாடலுங்கிறத சூஸ் பண்ணணும். அப்புறம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அதோட பொசிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேரிங்கோட ஆங்கிள் செக் பண்ணணும். அதாவது ஸ்டேரிங் பாக்ஸ் இருக்கும்ல, அதோட ஆங்கிள் செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்து முடித்தோடனே கீழே வந்து எவ்வளோ ரீடிங் மாறிக்குங்கிறது தெரியும். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளேயில் நம்மளுக்கு ஒரு ரீடர் டேப்போமீட்டர் மாதிரி காட்டும். ஸோ அதை பார்த்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சென்சார் கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா, பொசிஷன் இது எல்லாத்தையுமே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி பார்த்து முடித்தோன்னே நம்ம ட்ரையல் போவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அதுக்கு முன்னாடி செக் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸை வெஹிக்கிள்குள்ளே வச்சுட்டு சென்சாரை இருந்தபடி பொசிஷனாக வச்சிடணும். அவ்வளோதான். ஸோ ஓட்டி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் இருக்காது. ஸோ இருந்துச்சுன்னா திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியானதுக்கப்புறம் தான் வண்டி கொடுப்போம். தேங்க்யூ.